வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா கொர்ஃபாகானில் இருக்கோம். இப்போ காலையில் ஷார்ஜாலேருந்து ஒரு 4 மணிக்கு 4:30க்கு கிளம்பி அங்கேருந்து இங்கே கொர்ஃபாகான் வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ட்ரெக்கிங், இந்த மலை ஏற போகிறோம். நம்ம அந்த அதாவது மவுண்டனில் வந்து ஹைக்கிங் பண்ணி பார்த்து அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு பார்ப்போம் வாங்க. இந்த பார்க்குறது தான் மேப்பு, ஹைக்கிங் போகிறதுக்குள்ள மேப் இது. இப்போ நம்ம மலை ஏற போகிறோம், வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் பாதை இருக்குது. இதோ அந்த மலைக்கு போகணும், நம்ம அந்த மலைக்கு போகணும். பார்ப்போம் எது மட்டும் ஏற முடியும் பார்ப்போம். தூரம்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் லென்த் வந்து 2650 மீட்ரு, மவுண்டனோட ஹைட் வந்து 395 மீட்ரு அப்படின்னு அந்த போர்டில் போட்டிருக்காங்க. கொர்ஃபாகான் போர்ட் இது. எல்லா மக்களும் ஏறி போயிடுச்சு. இப்போ மணி கரெக்டாக 7. ஃபுல்லாக ஏற முடியுமா, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இல்லை பாதியில் திரும்பி வருமானு தெரியல எனக்கு. கீழேருந்து மேலே ஏற இறக்கட்டையும் பயங்கரம் டயர்டாகிடுச்சு. பொதுவாகவே நம்ம வந்து மலை ஏறும் போது மனசுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வு கொடுக்குங்க. அதே சமயம் நமக்கு ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் வந்து மலை ஏறி இறங்கினோம்னாக்கா நமக்கு உள்ள இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சுத்தமாக குறைஞ்சிரும். கொஞ்சம் நார்மலாகவே நம்ம ஃபீல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஒரு 50 மீட்டர் எழுதி வர்றது நாக்கத்துள்ளது. இது 200 மீட்டர் வியூவு. 200 மீட்டர் ஏறி வரக்காட்டியுமே போதும் ஆகிடுது. இன்னும் 2400 மீட்டர் இருக்குது. சரிங்களா, 200 மீட்டர் தான் கடந்திருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே பொறுமையாக வந்துக்கிட்டே இருக்கேன். 400 மீட்டர் வந்தாச்சு. இன்னும் 1200 மீட்டர் இருக்குது. அப்பா முடியல சாமி. நல்லா ட்ரைனிங் வேணும். நானூறு மீட்டர் வியூ இது. இது பார்த்திங்கனாக்கா நமக்கு இது ஒரு நல்ல ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி. இது அவுட்டோர் ஆக்டிவிட்டிலே இது நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மலை ஏறி இறங்கினோம்னாக்கா ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இது. அதே மாதிரி ரொம்ப நல்ல இதயத்துக்கு ரொம்ப நல்லது இது, இந்த மாதிரி செய்கிறதுனால. இதே வந்து இங்கே வந்து ஆனால் இந்த மலை வந்து ட்ரையாக இருக்குது. பக்கத்தில் பச்சை பச்சைன்னு எதுவும் இல்லை, கொடி செடிகள் அது மாதிரி இந்த மரங்கள் இல்லை. ஊராக இருந்தாக்கா நல்லா மூலிகை மரங்கள் மற்ற மரங்கள்லாம் இருக்கும். அந்த காற்றை நம்ம சுவாசிச்சுக்கிட்டே போகலாம். சுவாசிச்சுட்டே போகும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏர் கிடைக்கிது. ஏரை பார்த்தோம்னா நல்லா நமக்கு ஒரு அருமையாக இருக்குது அந்த சுவாசிக்கும் போது.
கடல் பாருங்கள் எப்படி தெரியுது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மணி 7:30 ஆகிடுச்சு. 500 மீட்ரு கிட்டத்தட்ட வந்திருக்கேன். 500-600 மீட்ரு கிட்ட தான் வந்திருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா 5 மணிக்கே ஏற ஆரம்பிச்சேன் காலையில். நான் வீட்லேயே 5 மணிக்கு தான் 4:45 கிளம்புனேன். 5-6:30 ஆகிடுச்சு. வந்து 7 ஆகிடுச்சு ஏறுறதுக்கு. இப்போ தான் 600 மீட்டர் வந்திருக்கோம். இன்னும் 2000 மீட்டர் இருக்குது, 2 கிலோமீட்டர் இருக்குது. 800 மீட்டர் வந்தாச்சு. மலை ஏறி நமக்கு பழக்கம் இல்லையா, ரொம்ப திணறி தான் ஏறி வந்துக்கிட்டு இருக்கேங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா 1100 மீட்ரு வந்தாச்சு. நம்ம அப்படியே மெதுவாக அப்படியே மேலே ஏறி போய் கொண்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒருத்தர் நாயை வச்சுக்கிட்டு ஹைக்கிங் வந்திருக்காரு. ஜெர்மன் ஷெஃபு. இப்போ முடியலங்க பா. ஆனால் விடுறதாகவும் இல்லைங்க, எப்படியாவது இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரே முடிவோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன்.
அதுதான் எண்டு பாயிண்ட்டு. முக்கால்வாசி தூரம் வந்தாச்சு. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 8:30 ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். 1500 மீட்டர் வந்தாச்சு. இன்னொரு 1000 மீட்டர் போகணும். மை காட். எல்லாம் ஜில்லுன்னு காற்று வருது. இன்னும் காலையிலே வந்திருக்கணும். 5 மணிக்கு மழை ஏறணும். சன் செட்டாக, அதாவது சன் ரைஸ் ஆகும்போது இங்கே எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அந்தோ தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை. அது வந்து ஒரு ஐலாண்டு. அது வந்து ஷார்க் ஐலாண்டு. நம்ம கொரபான் பீச்சிலேருந்து போட்டில் போகணும்னாக்கா நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இன்னொரு நாளைக்கு நான் அதை போகணுன்னாக்கா அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதை முடியலடாப்பா. கடவுளே அல்லாஹ். ஆயிரத்தி 700 மீட்டர் வந்தாச்சு. அந்த ஃப்ளாக்கு கிட்ட போகணும். போக முடியுமா? வில் ட்ரை. புதுசாக மலை ஏறுறவங்க வந்து உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம். கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்குச்சுன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து போகிறது நல்லது. ஒரே ஸ்ட்ரெச்சில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். நல்ல ஒரு அருமையான வியூ. இங்கேருந்து மேலேருந்து அந்த கடலை பார்க்கும்போது ஒரு சூப்பரான வியூங்க. அது பார்க்க நல்ல அருமையாக இருந்தது, அழகாக இருந்தது. இது மாதிரி நம்ம லாங் வியூ இது மாதிரி ஒரு காட்சிகளை காணும்போதால் நம்ம கண் பார்வையின் திறன் வந்து நல்லா பொலிவடைகிறது, மேம்படுகிறது என்று நான் வந்து புக்கில் வந்து வாசிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு நடந்து போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, நம்ம காது இருக்குது பார்த்திங்களா, அந்த காதுலாம் வந்து நல்லா சவுண்டுக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஓய்வு எடுக்கிறது. அந்த ஓய்வு எடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிது. அது இல்லாமல் நம்ம கால் நடக்கும்போது நம்ம காலுக்கு நல்ல வலுவடைகின்றது நம்ம காலு கூட. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக அந்த எடையை குறைக்குது. அப்புறம் வேறு இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க அதில். எப்படி பார்த்திங்கனாக்கா நம்ம மனமும் அறிவும் உடலும் புது பொலிவு பெறுகிறது என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது இந்த மலை பக்கம் இந்த மாதிரி அமைதியான பிளேஸில் ஹைக்கிங்கு, ட்ரெக்கிங்கு இந்த மாதிரி போகும்போது வந்து இது மாதிரிலாம் தெரியுது, நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, உண்மையான ஒரு வாழ்வின் அர்த்தம் குறித்து புரிதலும் நமக்கு தெரிய வருகிறது. அதாவது இயற்கையில் சிறப்பு குறிக்க தெளிவு ஏற்படுகிறது இந்த மாதிரி இடத்துக்கு நடந்து போகும்போது. நம்ம அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்கேன். சூரியர் வேறு மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. லேசாக இருக்குது. அதுக்கு தான் காலையிலேயே வரணும், காலையிலேயே வந்து ஏறணும். அப்புறம் இதில் பார்த்திங்கனாக்கா எதுவுமே சவாலாக எடுத்துக்கிட்டு, அதாவது திகில் எனக்கு வேணும் அது மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ஒரு அறுசுவை விருந்தாக அமையும் இந்த கொரபான் இந்த ஹைக்கிங் ட்ரெக்கு. இன்னும் ஒரு மலை இருக்குது ஏறணும்.
இது கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. இந்த மலையிலேருந்து இப்போ கீழே இறங்கியாச்சு. இப்போ இது வந்து ஒரு கேம்பிங் பிளேஸ். இது நைட்டில் வந்து இங்கே தங்குறவங்க இங்கே தங்கிக்கலாம். இது ஒரு கேம்பிங் ஏரியா. இது இப்போ இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு மலை இருக்குது, அது மேலே ஏறி நம்ம மேலே போகணும். அதான் எண்டு பாயிண்ட்டு. இது பார்த்திங்கனாக்கா இது ஒரு அருமையான ஒரு பிளேஸுங்க. இது சீக்ரெட் பீச்சுன்னு சொல்லுவாங்க. அதை இது இங்கேருந்து இந்த வர வியூவை பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே இது இந்த காத்தால் வரணும். இங்கே ஒரு 6:45க்கு சன்ரைஸ் ஆகுது. அந்த டயத்துக்கு இங்கே வந்தீங்கன்னாக்கா அந்த இங்கேருந்து இந்த சன்ரைஸ் ஆகுறத அருமையாக பார்க்கலாம். நம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. இது சீக்ரெட் பீச்சும்பாங்க. அதை இங்கே நிறைய பேர் இங்கே உட்காந்து இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே பீச்சு தெரியுதுங்களா, அதுதான் செம்மையாக இருக்கும். அது இங்கே இப்போ போகிறதுக்கு நமக்கு அலோடு இல்லை. இந்த மலையிலேருந்து இட்டு கீழே இறங்கி முன்னாடி அலோடு இருந்தது, போயிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் இப்போ போகிறது இல்லை, இப்போ அலோடு இல்லை. $2,200 மீட்டர் வந்தாச்சு. ஒரு 200 மீட்டர் இருக்கா, 400 மீட்டர் இருக்குது. சரி, இன்னும் சக்ஸஸாக முடிச்சிடலாம். அதுலேருந்து அப்படியே ஏறி அப்படியே இறங்கி திருப்பி அப்படியே மேலே ஏறி மேலே அது மேலே போகணும். அதான் எண்டு பாயிண்ட்டு. மீட்ரு வந்துட்டாங்க. ஆனால் ஏறும்போது எனக்கு நான் ஏற முடியுமா என்னான்னு தெரியல. எனக்கு ரொம்ப நான் வந்து முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து உட்காந்து பொறுமையாக நான் வந்து ஏறிட்டேன். ஏறி மேலே வந்த பிறகு நம்ம அந்த வியூலாம் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் இது. மேலே ஏறி பார்க்கும்போது நல்லா காற்றுங்க, நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஏர், நம்மளுக்கு நல்லா ஜில்லுன்னு ஃப்ரெஷ் ஏர் வருது. அதை நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து அந்த காற்றுங்களை சுவாசிக்கும் போது நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது. ஒர்த்தான பிளேஸு. இங்கே வந்து மஸ்ட்டு, இங்கே வந்து துபாயில் இருந்தீங்கன்னா வந்து இதை விசிட் பண்ணுங்கள்.
நல்லா சூப்பரான வியூ. மேலேருந்து பார்க்கும்போது நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நேரில் பார்த்தாச்சு, கீழே இறங்க வேண்டியதான். இப்போ ஒரு நல்ல லொக்கேஷனுங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. போயிட்டுருக்கேன். இறங்கி போகும்போது இந்த வியூ பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வியூவிலே இந்த மலை ஏறி வந்ததில் இந்த வியூவிலே இதை பெஸ்ட்டான வியூ, எனக்கு ரொம்ப சூப்பரான வியூ. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்படியே இறங்கி இப்படியே அங்கே ஒரு ரெஸ்ட் ஏரியா. அங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வரும்போது அந்த வழியாக அப்படி வந்தோம். இப்போ இந்த வழியாக அப்படி போகிறோம். இந்த வழியாக போய் அப்புறம் கீழே இறங்கணும். சூப்பரான வியூ, நல்ல வியூ, நல்ல ஒரு கடலில் நல்ல கடல் காட்சி. துபாயில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை எல்லோரும் வாங்க, இங்கே பக்கம் வந்து ட்ரை பண்ணணும். ஆனால் இங்கே பாத்ரூம் வசதியெல்லாம் கிடையாது. அதனால் வரும்போது எல்லாம் போயிட்டு வரணும், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது. இது ஃபஸ்ட்டு டைமாக ட்ரெக்கிங், இப்போ ஃபஸ்ட்டு டைம் தான் நான் துபாயில் வந்திருக்கேன். இது வரைக்கும் எங்கேயும் நான் போனதில்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எல்லோரும் ட்ரை பண்ணலாம் அதை. அப்புறம் வந்து ட்ரைனிங் அதாவது வாக்கிங் போகிறவங்க, ரன்னிங் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அவங்களாம் ஈஸியாக ஏறிடலாம். சும்மா ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஏறுறது கஷ்டம். போனோமா சீட்டில் போய் உக்காந்தோமா, 7 மணிக்கு போனோமா, திருப்பி 7 மணிக்கு வீட்டுக்கு போனோமா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ஏறுறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், வீட்டில் மாடி வெடி ஏறி பழகணும். ஃபஸ்ட்டு மாடி வெடி ஏறி பழகின பிறகு அப்புறம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். வரும்போது தண்ணி பாட்டில், நிச்சயமாக தண்ணி பாட்டில் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்டெமினா கம்மியாக உள்ளவங்க கொஞ்சோண்டு இந்த குளுக்கோஸ் வாட்டர் கலக்கி எடுத்து வந்துக்கலாம். அது மெயின் ஆகிட்டு வேணும். அது இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதோ கொடி தெரியுது பாருங்கள், அந்த கொடியிலேருந்து அப்படியே இறங்கி இங்கே வந்தாச்சுப்பா.
இறங்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, கொஞ்சம் டயர்ட்னஸ்லாம் ஒன்றும் தெரியல, சீக்கிரமாக நம்ம அழகாக இறங்கிடலாம். ஆனால் ஷூ வந்து ஒரு நல்ல ஷூவாக வேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல்லாக ராக்காக இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து கிளியை கூட இந்த ட்ரெக்கிங் பண்ணிருக்காரு பாருங்க. ஹாய். ஒரு வழியாக நம்ம கீழே இறங்கி வந்தாச்சுங்க மலையிலேருந்து. இதோட வந்து லென்த்து பார்த்திங்கன்னா 2650 மீட்ரு. ஆனால் அந்த ஸ்டெப்பு வைஸு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிலோமீட்டர் வைஸில் வந்து ஒரு 9.25 கிலோமீட்டர் வருது. அரௌண்டு 10 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து இந்த மலை ஏறி இறங்குறதுக்கு 10 கிலோமீட்டர் கணக்காகுது. இதுதான் அல்ராபி டவரு. இது வந்து நமக்கு இது வந்து ஷார்ட் டைம் பார்க்கிங். இங்கே மேலேருந்து கீழேருந்து நம்ம மேலே வந்து இங்கே ஷார்ட் டைம் பார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த டவர்லேருந்து இங்கே உள்ள வியூவை பார்க்குறதுக்காக இது அமைச்சிருக்காங்க. நம்ம ஹைக்கிங் போகணுன்னாக்கா நமக்கு கீழே ஒரு பார்க் இருக்குது, அங்கே பார்க் பண்ணிவிட்டு அது லாங் டைம் பார்க் அங்கே பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஹைக்கிங். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இங்கே வச்சு இதோட நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.